இந்த எபிசோடில் நம்ம சி ஷார்ப்பில் இருக்கிற லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம அரே பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம் அண்ட் அரேயில் இருக்கிற முக்கியமான மெத்தட்ஸை வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான மெத்தட் அண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற என்னென்ன அட்வான்டேஜஸ் அரேயில் கிடையாது அண்ட் லிஸ்ட்டை வந்து எதுக்காக வந்து நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்னா என்ன, அரேனா என்ன, ரெண்டுமே வந்து சேம் தான். கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப். ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆஃப் சேம் டேட்டா டைப். ஓகேவா? பட் வந்து ஒரே ஒரு இது, அதாவது வந்து அரேக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே டெஃபினேஷன் தான் எழுதியிருப்பேன். லிஸ்ட்டுக்கும் வந்து நான் இதே டெஃபினேஷன் தான் எழுதியிருக்கேன். பட் லிஸ்ட்டில் வந்து இது என்னதுன்னா சைஸ் வந்து டைனமிக். ஓகேவா? அதாவது நீங்கள் இந்த ஒரு அரே வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிங்கன்னா, ஒன்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது வந்து இந்த 7 இதை வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 7 ஸ்பேஸை வந்து உங்களால் ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ முடியாது. இந்த 7 வந்து 7 எலிமெண்ட்டை மட்டும் தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். 8வது வந்து ஒரு எலிமெண்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுவேன், 9வது ஒரு எலிமெண்ட் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுவேன்னா அதை பண்ண முடியாது. அதே மாதிரியே 7 எலிமெண்ட் என்கிட்ட கிடையாது, 6 தான் இருக்குது, 5 தான் இருக்குனாலும் ஒத்துக்காது. மிச்ச இடத்த வந்து அட்லீஸ்ட் அது 0 நீங்கள் வந்து கொடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. பட் வந்து இதனுடைய சைஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து டைனமிக். நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக, அதாவது உங்களுடைய அன்லிமிட்டட்னு சொல்ல முடியாது, உங்கள் சர்வரில் எவ்வளோ மெமரி இருக்கோ அவ்வளோ மெமரிக்குமே வந்து நீங்கள் எலிமெண்ட்டை வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து லிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெனரிக் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஜெனரிக் டேட்டா டைப். ஸோ இந்த ஜெனரிக் டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான கான்செப்ட். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து வர லெக்சர்ஸில் வந்து இந்த ஜெனரிக் டேட்டா டைப்பை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கலாம். இப்போதைக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து டைனமிக்கான சைஸில் வரும் அண்ட் அதே மாதிரியே ஜெனரிக் டேட்டா டைப்பில் வரும். ஸோ டைனமிக் சைஸுங்கிறது நம்ம எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய டேட்டா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லிஸ்டோடைய சைஸ் வந்து ஏறி இறங்கி செய்யும். அரே அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணது தான், அதை ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது. நம்ம கிளியர் வேணாலும் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணாலும் 0 அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அரே. அண்ட் அதே மாதிரியே இதுதான் வந்து அரேக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து நான் இந்த அரேவை வந்து இப்போ கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். நம்ம போன வீடியோவில் போட்டதை ஜஸ்ட் வந்து கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போது லிஸ்ட் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதே தான் வார் நம்பர்ஸ்ன்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு நம்ம வந்து இப்போது அரே வந்து எடுக்க போகிறது கிடையாது, நம்ம லிஸ்ட் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நியூ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தோம், இந்த இடத்துல வந்து நம்ம ஆங்கிள் ப்ராக்கெட் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஆங்கிள் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எந்த டேட்டா டைப்பில் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறோம். ஸோ இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இதுதான் வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து கால் பண்ணிவிட்டு செமிகாலன் போட்டோன்னா ஸோ இதுதான் ஒரு லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் ப்ராக்கெட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் இந்த ஆங்கிள் ப்ராக்கெட் வருதோ அது எல்லாமே வந்து ஜெனரிக் டேட்டா டைப்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் டேட்டா டைப்ஸ் இருக்குது. நிறைய இடத்துல வந்து நம்ம இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து இந்த ஜெனரிக் டேட்டா டைப்பில் ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, ஆங்கிள் ப்ராக்கெட் வந்ததுன்னா அது ஜெனரிக் டேட்டா டைப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து நம்ம இன்டீஜர் தான் போடணும்னு கிடையாது, நம்ம புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸை கூட நம்ம லிஸ்ட்டாக உருவாக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த அட்வான்ஸ்டு கான்செப்ட். ஸோ இந்த கோர்ஸ் வந்து போக 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 உங்களுக்கு வந்து இன்னும் வந்து டீப் டைவ் வந்து நம்ம இதில் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதுக்கு வந்து ஒரு நம்பர் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து எப்படி அசைன் பண்ணமோ அதே மாதிரியே வந்து நம்ம சிம்பிளாக அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 3 2 4 5 மறுபடியும் 1 மறுபடியும் 2 8 19 15. ஸோ இந்த மாதிரி வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அகெயின் இந்த கலரை வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு VS கோட் எக்ஸ்டென்ஷன்லேருந்து வருது, இது நார்மலான ஒரு நம்பர் தான். ஓகேவா? சரி, இப்போ வந்து இதை எப்படி இட்ரேட் பண்ணுறது? சேம் கதை தான். ஃபார் ஈச் லூப்பை வச்சு நீங்கள் இட்ரேட் பண்ணலாம். அரேல வந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதில் அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து இட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இன்ட் ஐட்டம் இன் நம்பர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு console.writeLine இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு இண்டெக்ஸையும் வந்து நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாம். அரேல வந்து எப்படி வந்து இண்டெக்ஸ் எடுத்தோமோ ஸோ அதே மாதிரியே வந்து நீங்கள் இண்டெக்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். நம்பர்ஸ் 3ன்னு கொடுத்தோன்னா தேர்ட் இண்டெக்ஸில் 4ன்னு இருக்குதா, ஸோ உங்களுக்கு வந்து 4 வந்து பிரிண்ட் ஆகும். சரி, இப்போது இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதில் இஷ்டத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஆட் மெத்தட். ஓகேவா? ஸோ
ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்பர்ஸ் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 50 அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா .NET ரன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த 50 வந்து எண்டில் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இன்ஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ போன அரே வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து அரே டாட் அப்படின்னு போட்டுட்டு தான் நம்ம நிறைய விஷயத்தை எழுதியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார்ட் பண்ணுறதுலாம் வந்து அரே டாட் சார்ட்னு போட்டு எழுதியிருப்போம். அந்த இன்ஸ்டன்ஸோடைய நேமை வந்து நம்ம போட்டிருக்க மாட்டோம். இங்கே வந்து நம்ம லிஸ்ட் டாட் ஆடுலாம் நம்ம போடலை. கரெக்டாக லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்ம போடலை. ஏன்னா இதில் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து எதுவுமே கிடையாது. அரேல மட்டும்தான் நமக்கு ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வர மெத்தட் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டன்ஸில் இருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு ஒரு நம்பரை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னா அதை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து நீங்கள் நம்பர்ஸ்ன்னு போட்டுட்டு டாட் வச்சிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மெயினாக வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டேட்டா பேஸை வந்து இட்ரேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறீங்கன்னா அது எத்தனை அமௌண்ட் இருக்குதுன்ட்டு உங்களுக்கு தெரியாது. இப்போ அரே அப்படின்ற வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபிக்ஸ்டான லென்த்து. ஓகேவா? ஒரு 10 எலிமெண்ட்னா 10 தான். இப்போ டேட்டா பேஸ்லேருந்து வர எலிமெண்ட் வந்து 10 தான் வரும் நம்மளால் சொல்ல முடியாது. சில கஸ்டமர்ஸ்க்கு 50 டேட்டா இருக்கலாம், சில கஸ்டமர்ஸ்க்கு 100 டேட்டா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் உங்களுடைய அமேசான் அக்கௌண்ட் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என் அமேசான் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 50+ ஆர்டர்ஸ் இருக்கும். உங்கள் அமேசான் அக்கௌண்ட்டில் ஒரு 500 ஆர்டர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ கஸ்டமர் வந்து அது மாறும். ஸோ அதனால வந்து இந்த அரேஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, லிஸ்ட் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அமேசானில் வந்து எப்படி இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸை வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வர மாதிரி வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா டேட்டா பேஸ்லேருந்து வர டேட்டா எவ்வளோ டேட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ எந்த நம்பர்ஸையுமே வந்து எவ்வளோ பெரிய எலிமெண்ட்ஸையுமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், டைனமிக்கான ஒரு விஷயம். சரி, இப்போ வந்து நம்ம அடுத்த மெத்தடுக்கு வந்து போகலாம். செகண்ட் மெத்தட் வந்து சேம் கதை தான், இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டெக்ஸ் ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா ஸோ எந்த எலிமெண்ட், அதாவது வந்து நீங்கள் கொடுத்துருக்க இண்டெக்ஸ் வந்து எத்தனாவது எலிமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே விஷயத்தை வந்து இங்கேயும் பண்ணிக்கலாம். பட் வந்து அரேல வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா அரே டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னு கொடுத்துருப்போம், அரே டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னு கொடுத்துருப்போம். இந்த இடத்துல வந்து லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னு கொடுக்கக்கூடாது, நம்பர்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னு தான் கொடுக்கணும். நம்பர்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஸோ 1ன்னு வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்தோம்னா இதை வந்து அப்படியே நான் கான்சோல் ரைட் லைன் கொடுக்குறேன். கொடுத்து இதை அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல .NET ரன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து 0ன்ட்டு வந்துடும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். .NET ரன்னு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து 0ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஓகேவா? இப்போது அகெயின் டோட்டல் லென்த் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லென்த்தை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து நம்ம லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஆனால் லென்த்துன்னு யூஸ் பண்ணக்கூடாது, கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து .NET ரன்னு கொடுத்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டிடும். ஸோ நமக்கு வந்து 11ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதில் வந்து 10 தான் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து நம்ம 15 சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால டோட்டலாக வந்து 11 எலிமெண்ட் இருக்குது. அதனால வந்து நம்பர்ஸ் டாட் கவுண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு 11 சொல்லிட்டு காட்டுது. ஸோ அடுத்து வந்து நமக்கு ரிமூவ் சொல்லிட்டு அந்த மெத்தட் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கவுண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து நான் இங்கே எழுதிடுறேன். கவுண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். அண்ட் நாலாவதாக வந்து ரிமூவ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த ரிமூவ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கான்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்துட்டு இப்போது நம்பர்ஸ் டாட் ரிமூவ்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு 1 அப்படிங்கிறத வந்து நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து அது ரிமூவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இந்த ஃபார் ஈச் லூப்பை வந்து நான் கீழே எழுதுகிறேன். எழுதிட்டு நமக்கு இந்த கான்சோல் டாட் ரைட் லைன் வந்து தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து இதை அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து இந்த 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. பட் வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் எல்லா ஒன்றுமே வந்து ரிமூவ் ஆகலை, இந்த ஒரே ஒரு 1 மட்டும் ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரிமூவ் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு, அதாவது ஃபஸ்ட்டு அது எந்த எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுதோ அதை மட்டும் தான் வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இதில் இருக்க எல்லா ஒன்றையுமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லூப்புக்குள்ளே தான் போய் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து எழுதுறேன். ஓகேவா? ஃபார் ஈச் இன்ட்
ஐட்டம் இன் நம்பர் சரி, ஓகேவா? ஸோ உள்ளே வந்து ஒரு சின்ன இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு எழுதிக்கலாம். ஐட்டம், ஓகேவா? ஐட்டம் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா நம்பர்ஸ் டாட் ரிமூவ்னு கொடுத்துட்டு அந்த ஐட்டம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும், ஓகேவா? பாஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்றதை வந்து பாருங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இது ரன் ஆகலை, உங்களுக்கு வந்து எரர் வருது. ஸோ அந்த எரரை வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டும். ஸோ இன்வேலிட் ஆப்ரேஷன் எக்ஸப்ஷன், அதாவது வந்து கலெக்ஷன் வந்து மாடிஃபை ஆயிடுச்சு, கலெக்ஷன் வந்து மாடிஃபை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ரூல், இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எனக்கு கீழே எழுதுகிறேன், we cannot change or modify any list, ஓகேவா, inside for each loop. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட், ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரூல். நீங்கள் ஃபார் ஈச் லூப் வந்து எழுதுனீங்கன்னா எந்த லிஸ்ட்டாக இருந்தாலும், இந்த நம்பர் லிஸ்ட் கிடையாது, ஸ்ட்ரிங் லிஸ்ட்டு, பூலியன் லிஸ்ட்டுன்ட்டு நீங்கள் எந்த லிஸ்ட்டு எடுத்தாலும் அந்த லிஸ்ட்டை வந்து ஃபார் ஈச் லூப்புக்குள்ளே வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது, ஓகேவா? இது வந்து C# இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். சரி, ஏன் இந்த ரூல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அகெயின் அது வந்து டெவலப்பருடைய கன்வீனியன்ஸ்க்காக. ஏன்னா வந்து நிறைய வாட்டி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த லிஸ்ட்டை வந்து டேட்டா பேஸ்லேருந்து தான் எடுத்து ஆப்வியஸாக வந்து நம்ம வந்து லூப் ரன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா, நமக்கே தெரியாமல் ஏகப்பட்ட டேட்டாவை வந்து நம்ம டெலீட் பண்ணி விட்டுருவோம், வந்த டேட்டாவை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடக்குதுன்றதுனால இந்த ஒரு எக்ஸப்ஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வச்சுட்டாங்க. அதாவது வந்து இந்த C# வந்து கிரியேட் பண்ணும்போது ஸோ நம்மளால் வந்து ஒரு ஃபார் ஈச் லூப்புக்குள்ளே கலெக்ஷனை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. சரி, அப்போது வந்து நம்மளுடைய இனிஷியல் ப்ராப்ளம் எல்லா ஒன்றையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, நீங்கள் ஃபார் ஈச் லூப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஃபார் லூப் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வைல் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஃபார் லூப் எழுதிக்கிறேன். வார் I is equal to 0, I is less than numbers dot countன்னு வந்து போட்டுட்டு I ++. ஸோ இப்போ வந்து சேம் இது வந்து நீங்கள் எழுதுங்க, இஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஐயோடைய வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா இப்போ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் டாட் ரிமூவ், இதில் எதை பாஸ் பண்ணணும், நம்பர்ஸ் ஆஃப் ஐயை வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த 2 1 வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து நான் .NET ரன் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த 2 1 வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணணும்னா நார்மலான ஒரு லூப்புக்குள்ளே தான் பண்ண முடியும், ஃபார் ஈச் லூப்புக்குள்ளே பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் த்ரோ ஆகும், C# வந்து உங்களை பண்ண விடாது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஃபைனலாக வந்து கிளியர் மெத்தட், ஓகேவா? ஸோ இந்த கிளியர் மெத்தட் வந்து என்ன பண்ணுன்னா, மொத்த லிஸ்ட்டையுமே வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் மெத்தட் வந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிட்டு 0 வந்து ரிப்ளேஸ் பண்ணும் அரேல. லிஸ்ட்டில் வந்து மொத்த லிஸ்ட்டையுமே தான் வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல நான் நம்பர்ஸ் டாட் கிளியர்னு கொடுத்துட்டு கால் பண்ணிக்கிறேன், ஓகேவா? கால் பண்ணிவிட்டு இந்த எந்த இதுவுமே வந்து எனக்கு தேவையில்லை, எல்லாத்தையுமே வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல console டாட் ரைட் லைனில் வந்து நம்பர்ஸ் டாட் கவுண்ட்னு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து 0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ .NET ரன்னு கொடுத்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஏன் 0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும்னா, இந்த இடத்துல வந்து நம்ம அந்த லிஸ்ட்டை மொத்தமாக வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து எந்த ஒரு டேட்டாவுமே வந்து இப்போ கிடையாது, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம அரேவிலே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால லிஸ்ட்டில் வந்து நம்ம பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. பட் வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம போக போக மொத்தமாகவே வந்து இந்த லிஸ்ட்டை வச்சு தான் வந்து நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ அதனால் வந்து இது ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் a nice day.